சிஐஎஸ்எஃப்பை பொறுத்தளவில் அவர்கள் மனுதாரர்களுக்கு பாதுகாப்பாக சென்று அவர்கள் மலை மீது தீபத்தூணில் தீபத்தை ஏற்றிவிட்டு வர வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே அவர்கள் இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் இவர்கள் அழைத்து பாதுகாப்பாக மட்டுமே தான் வந்திருப்பார்கள். தீபத்தூணை ஏற்றுவது அல்லது அனுமதிப்பது உள்ளிட்ட முடிவுகளை எல்லாம் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் தான் முடிவு செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் அவர்கள் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் மேலே செல்வதற்கு மனுதாரர்கள் மேலே சென்று அந்த தீபத்தூணில் ஏற்றுவதற்கான அனுமதி தற்போது நாங்களால் வழங்க இயலாது என காவல்துறை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று கூறி மனுதாரர் தரப்பில் தான் தொடர்ந்து அவருடைய வழக்கறிஞர்களும் மனுதாரர்களும் தொடர்ந்து காவல்துறையினர் வலியுறுத்தி வருகிறார்கள். சிஐஎஸ்எஃப் போலீசார் அவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் இவர்கள் மேலே சென்று செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்களா, இல்லை நாளை மீண்டும் வழக்கு மேல்முறையீடு மனு நீதிபதிகளிடம் ஏற்கனவே நீதிபதிகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மேல்முறையீடு மனு விசாரணைக்கு பின்புதான் அதுக்கு பின்புதான் முடிவுகள் தெரிய வருமா என்பது போக போக தான் தெரிய வரும்.